இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை போல் இருந்தால் தான் நமக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஏன் இடியாப்பத்துக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. நான் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பீஸ் தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லுக்கு மேலே முந்திரி எடுத்திருக்கேன். அதே போல் கசகசா 1 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சுடுங்க. இதை போல் ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுடுங்க. அந்த தண்ணி நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து கசகசா தண்ணி அதில் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மசிய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா